ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் பை எஜுகெஸ்ட் இவங்ககிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம், அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சொல்லித்தராங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாம் இந்த வீடியோ தொகுப்பில் மரியாதை செலுத்தும் விதமும் பலருடன் பழகும் கலையும் பற்றி பார்ப்போம். மரியாதை என்பது ஒரு மனநிலையும் பண்பாடும் ஆகும். அது வயதினாலும் நிலைமையினாலும் அல்ல. மனிதனை மனிதனாக மதிக்கும் ஒவ்வொரு செயலும் மரியாதையின் அடையாளம். மரியாதையை செலுத்துவது ஒரு கடமை, ஆனால் அது கிடைக்கும்போது அது ஒரு பெரும் கௌரவமாகும். ஒருவருக்கு மரியாதை செலுத்துவதால் நாம் ஏதாவது இழக்கவில்லை, மாறாக நம் தன்மையை உயர்த்துகிறோம். மரியாதை என்பது பண்பாட்டின் பிரதிபலிப்பு. இது வீட்டிலும் பள்ளியிலும் வேலைத்தளத்திலும் தெருவிலும் கூட நம் நடத்தை மூலம் வெளிப்பட வேண்டும். மரியாதை செலுத்தும் விதி எளிமையான அடிப்படைகள். 1. பேசும் விதத்தில் பணிவுடன் இருங்கள். பணிவான சொற்கள் மக்களின் மனதை வெல்வதற்கு முக்கியமானவை. 2. மற்றவரின் கருத்துக்களை கேளுங்கள். பேசுவதற்கேற்ப மட்டுமல்ல, கேட்பதற்கேற்பவும் மரியாதை கொடுக்க வேண்டும். 3. நடத்தை நாகரீகமாக இருக்க வேண்டும். கை குலுக்குதல், நன்றி சொல்லுதல், மன்னிப்பு கேட்கும் மனப்பான்மை எல்லாம் மரியாதையின் வெளிப்பாடுகள். 4. அந்தரங்கத்தை மதிக்க வேண்டும். ஒருவர் கூற விரும்பாத விஷயங்களை கடந்து செல்ல வேண்டாம். 5. பின்னால் பேசாமல் நேரில் சொல்லும் தைரியம் வளர்க்க வேண்டும். பழகலை மனிதராக பழகும் நெறிகள். மனிதர்களை நேசிக்க ஒரு இதயம் போதும், சண்டை செய்வதற்கு ஒரு நாவே போதும். 2. தூய்மையான மனதுடன் நடந்து கொள்ளுங்கள். போலி நட்பும் பேய்நகையுமாக இல்லாமல் உண்மையாக இருங்கள். 3. எப்போதும் உதவும் மனப்பான்மை. நாம் கொடுக்கும் சிறிய உதவியும் அவர்களுக்கு தேவையான துணையாக இருக்கும். 4. பிறரின் வெற்றிக்கு சிறப்புடன் கைதட்டுங்கள். பொறாமையை விட பாராட்டும் மனம் பெரிது. 5. பகுத்தறிவுடன் ஆழமாக கேளுங்கள். கேட்பது ஒரு கலை. அது மற்றவரை மதிப்பதாகவும் உணர வைக்கிறது. வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் இது எப்படி செயல்படுகிறது? குடும்பத்தில் பேராசிரியர் அப்துல் கலாம் கூறினார், உங்கள் முதல் ஆசிரியர் உங்கள் தாயும், முதல் பள்ளி உங்கள் வீடும் என்று. அதுவே உண்மை. மரியாதையின் விதிமுறைகள் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். பெற்றோர், சகோதரர்கள், மூப்பர்கள் எல்லோரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வது முக்கியம். வேலை தளத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணியாளர்களுக்கு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் கீழ்நிலை பணியாளர்களையும் சமமான மரியாதையுடன் மதிக்க வேண்டும். ஒருவரது வேலைக்கான நிலைமையை வைத்து மரியாதையை அளவிடக்கூடாது. சமூகத்தில், பேருந்து பயணங்களில், கடைகளில், தெருக்களில் நாம் எதிர்ப்படும் ஒவ்வொருவரும் மனிதர்கள். அவர்களுக்கும் நம் மரியாதை தேவை. சாதி, மதம், ஜாதி, வர்க்கம் என ஏதும் பிரிக்காமல் நம்மால் முடிந்தளவில் அனைவரிடமும் மனிதநேயத்துடன் பழகுவோம். மரியாதை என்பது கட்டாயமில்லை, ஆனால் அது கொடுக்கப்படும்போது அதைவிட உயர்ந்த பரிசில்லை. அதனால் மரியாதையை தவிர்க்காமல் செலுத்துங்கள். மனதுடன் பழகுங்கள். மனிதர்களுடன் மனிதராய் வாழ்வதுதான் உண்மையான வெற்றி.